டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த HGTயோடைய அடுத்த கட்ட அப்டேட் என்னவா இருக்கும், பிஆர்டிக்கான அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும், எல்லோரும் எதிர்பார்க்குறது HGT எக்ஸாமுக்கு அடுத்த கட்ட கவுன்சிலிங் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ கிடைக்கும், இது குறித்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. யாருக்கு முதல்ல போஸ்டிங் போடுவாங்க, யார் முதல்ல நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்படி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சில CV முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொஃபஷனலான செலக்ஷனிஸ்ட் கூட வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கா இதனா ஒரு அப்டேட் வந்து வரலையே, இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களே, நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்துமே உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்தது அப்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போஸ்டிங் போடுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் போடுவாங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக இந்த பிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அந்த 2% மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் நார்மலாக. ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயங்க. இதில் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் அந்த பிஆர்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் HGTக்கு கொஞ்சம் டிலே இருக்குன்ற மாதிரி இருக்குங்க. ஸோ HGT எக்ஸாம் வந்து இது முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் தற்சமயம் இப்போதைக்கு வருது. எப்படின்னு பார்த்தா HGT எக்ஸாமுக்கு அதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா அப்படின்றது இதுக்கு மேலே டிலே ஆகாது அப்படின்னு தெரிய வருது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, வழக்குகள் கேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி விஷயங்கள் எல்லாமே HGTக்கு. அதே சமயம் இந்த பிஆர்டிக்கு 2% வந்து கேஸ் வழக்குகள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு சில முக்கிய அப்டேட்கள் வெளியீட்டில் அரசே வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, 2013 டெட் பேட்சுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்போ போட இருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல இருக்குங்க. ஸோ 2013 ஆண்டில் டெட் பாஸ் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், பணிக்கு அமர்த்தணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிறைய பேர் வந்து சீனியாரிட்டியை இழந்துட்டுருக்காங்க. இந்த சீனியாரிட்டி இழக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய நபர்களுக்கு உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேலும் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி உயர்த்துறதுக்கான தகவல் இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்மள ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம், HGT பிஆர்டியோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த மாதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ வரும் ஜூன் மாதம் கல்வியாண்டு முதல் வாரத்தில் இதற்கான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா HGTயோட வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வேகன்சிஸ் உயர்த்த பட்சத்தில் இப்போ CV அந்த அப்பாயின்மெண்ட் நபருக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கான வேலைகள் வேகன்சி உயர்த்துவதற்கு உண்டான வேலைகள் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கோரிக்கைகளும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. தேர்வர்கள் சார்பில் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கணும். இப்போதைக்கு வேகன்சி உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆண்டுக்கு உண்டான டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2உடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட இருக்காங்க. பேப்பர் 2உடைய தேர்வு தேதிகள் அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ கவலையப்பட வேண்டாம், டெட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.